Hey guys, this is Asha. Welcome back to my channel #stylehigh. Again ஒரு தமிழ் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ வந்து ரொம்பவே ரிக்வெஸ்டான வீடியோ. ட்ரை ஸ்கின்காக எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்துச்சு. நாங்கள் ட்ரை ஸ்கின், ஸோ நாங்கள் எப்படி மேக்கப் போட்டாலும் அந்த மேக்கப் வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ரொம்ப டல்லாகவே இருக்குது, ஒரு க்ளோயினஸ்ஸே இல்லை ஃபேஸில். ஸோ எனக்கு வந்து டெய்லி மேக்கப் வேணும், ஆனால் வந்து காலேஜுக்கு போகிற மாதிரி மேக்கப் வேணும். ஸோ நாங்கள் டெய்லி பேஸஸில் நாங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ ஃபவுண்டேஷன் இல்லாமல் எப்படி மேக்கப் பண்ணணும், அதிக மேக்கப் இல்லாமல் எப்படி மேக்கப் பண்ணணும், அதே அளவு ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும், க்ளோயியாக இருக்கணும். க்ளோயி மேக்கப் லுக் காட்டுங்க, எவ்ரிடே காலேஜ் அண்ட் ஆஃபீஸ்க்கு மேக்கப் லுக் காட்டுங்கன்னு நீங்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவோட தான் நான் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுவேன். ட்ரை ஸ்கின்காக ஸ்பெஷலி எந்த ஸ்கின் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஆனால் ஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தோட ஃபர்ஸ்ட்டு வந்து CTM ஃபாலோ பண்ணணும், கிளீன்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபேஷை கம்ப்ளீட்லி கிளீன்சிங் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு டோனரும் அப்ளை பண்ணிட்டு ரோஸ் வாட்டர். இப்போ வந்து மாய்ஸ்சரைசரோட டர்ன். ஸோ மாய்ஸ்சரைசருக்காக நான் யூஸ் பண்ணுறது இந்த நிவியா ப்ளூ கலர் டப்பா இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு திக் க்ரீம் தான். இந்த க்ரீம் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் அண்ட் ஈஸிலி பிளெண்ட் ஆகிடும் அண்ட் ரொம்பவே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹைட்ரேஷன் கொடுக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் ரொம்ப காஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்திங்கனாலே போதும், கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஹைட்ரேட்டடாக வைக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக எடுங்க இந்த க்ரீம், அண்ட் நார்மல் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம், அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அதை விட அதிகம். அதுக்கப்புறம் நான் என் ஃபேஸில் வந்து ஃபேஸ் சிரம் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வால்ட்ரேது ஃபேஸ் சிரம். ஃபேஸ் சிரம் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபேஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோயினஸ் கொடுக்கறது இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணி வைக்கும். CTM கூட சிரமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வேறு இருக்கும். ஸோ நான் இந்த ட்ரை ஸ்கின்காக நான் காட்டுறது இந்த ஃபேஸ் சிரம். இது வந்து உங்கள் கம்ப்ளீட் ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணி வைக்கும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எது பண்ணாலும் ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடும், அண்ட் அதே அளவு வந்து காஞ்சி போன மாதிரி இருக்காது, அண்ட் கேக்கியாகவும் ஆகாது உங்கள் ஃபவுண்டேஷன். ஸோ நல்லா இதை வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 ட்ராப் அந்த நோஸில் வச்சு எடுத்து அண்ட் கம்ப்ளீட்லி ஃபேஸில் லைட்டாக இப்படி மசாஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து மேப்ளின் கன்சீலர். இதோட ஷேடு வந்து 30 ஹனி. நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல. நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டிங்க டெய்லி பேஸஸ்க்கு காட்டுங்கன்னு. ஸோ டெய்லிக்கு வந்து நம்ம காலேஜ் ஆஃபீஸ் போனால் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் டார்க் சர்க்கிள் இருந்தால் என்ன பண்ணுறது, கண்ணு அடியில் கருவலையும் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்து கொஞ்சம் டாட்டாக அப்ளை பண்ணிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் இல்லை ஃபிங்கராலே நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதால் என்ன ஆகும்னா, உங்கள் டார்க் சர்க்கிளும் தெரியாது, அண்ட் உங்களுக்கு அதிகமாக டார்க் சர்க்கிள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப லைட்டாகவே பண்ணுறேன், அண்ட் இது ஒரு வந்து கவரேஜ் கொடுக்கும். பிக்மெண்டேஷன் இருந்தது, மவுத் ஏரியாவில் லிப்ஸ் கிட்ட எங்கேயாவது இருந்ததுன்னா கருப்பாக அங்கேயும் இதை அப்ளை பண்ணி டேப் பண்ணிங்க. இதில் என்ன ஆகுனா நேச்சுரல் கவரேஜும் கொடுத்துரும், அதே அளவு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண தேவையில்லை. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறது வந்து லாக்மே ரோஸ் பவுடர். இந்த கன்சீலரை செட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அண்ட் இது வந்து ஆஸ் அ ரோஸ் பவுடர் ஆஸ் அ சன்ஸ்க்ரீனும் வேலை பார்க்கும். இதில் கொஞ்சோண்டு சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ இதே கம்ப்ளீட்டாக ஃபேஸில் நான் இந்த ஸ்பஞ்சை வச்சேன், பஃபிங் இதை வச்சு நான் கம்ப்ளீட்லி நல்லா செட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில்லன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற போகிறது வந்து ADS ஐப்ரோ பவுடர். அண்ட் நான் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் நார்மலி ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவோம், பட் எனக்கு வந்து பர்சனலி பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து என் ஐப்ரோ வந்து சுத்தமாகவே இல்லை. ஸோ பிளாக் கலர் வச்சு ட்ரா பண்ணால் தான் கொஞ்சம் அது என்ஹான்ஸ் ஆகி தெரியும். அதனால ஆனாலும் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஐப்ரோ நல்லா க்ரோத்தாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரௌன் கலரை வச்சு ஃபில்லின் பண்ணலாம். ஸோ நான் ஃபில்லின் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போ நான் லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ப்ளஷ்க்காக யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்டே குவர்க்கி ப்ளஷ். இதோட ஷேடு வந்து ஒரு பீச் கலர். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எவ்ரிடே மேக்கப் ப்ளஸ் வந்து ட்ரை ஸ்கின்காகன்னு இல்லை, ட்ரை ஸ்கின்னை தவிர மற்றவங்க எல்லாம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் என்ன, உங்கள் மாய்ஸ்சரைசர் உங்கள் சிரம் வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரே இது தான். ஸோ அதை க்ளோவியாக காட்டுறதுக்கு கொஞ்சோண்டு ப்ளஷ் எடுத்து என் சிக்கில், நோஸில் அண்ட் என்னோடய சின்னில் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கும். இதில் என்ன ஆகுனா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின் இருக்குல்ல
அது கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அதுக்கப்புறம் லேக்யூ காஜல் எடுத்து கம்ப்ளீட்லி வாட்டர் லைனில் நான் ட்ரா பண்ணிக்குவேன். அண்ட் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியும். அதில் போய் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து எலின் ப்ளூ மஸ்காரா. அண்ட் நான் ஐலைனர் யூஸ் பண்ணல. நீங்கள் எவ்ரிடேக்கு உங்களுக்கு ஐலைனர் அப்ளை பண்ண பிடிக்கும்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு கரண்ட்லி என்னன்னு தெரியல, எனக்கு கண்மை வச்சுட்டு இந்த மஸ்காரா யூஸ் பண்ணாலே எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது. என்னோட ஐலேஷஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா கோட் ஆகிடுது. ஃபேக் ஐலேஷஸ் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் டெய்லி பேஸஸில் நம்ம எங்கே ஃபேக் ஐலேஷஸ் அப்ளை பண்ணுவோம். அண்ட் நம்ம ஃபேக் ஐலேஷஸ் எக்ஸ்டென்ஷனும் அதிகமாக வைக்க மாட்டோம். ஸோ பட்ஜெட்லேயே பார்க்க போனால் ஒரு மஸ்காரா அப்ளை பண்ணுறது தான். அண்ட் இந்த மஸ்காரா அவ்வளோ சூப்பராக வேலை பண்ணும். ஒரு ஃபேக் ஐலேஷஸ்க்குள்ளே ஒரு லுக்கை கொடுக்கும். உங்கள் கண்ணும் நல்லா ஓப்பன் அப் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுற போகிறது NYB லிப்ஸ்டிக். இதோட ஷேடு சங்கல் சீக்ரெட். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோட லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதான் என்னோட ட்ரை ஸ்கின் மேக்கப் லுக் ஃபார் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் அண்ட் க்ளோயி மேக்கப் லுக். ஸோ இது ரொம்ப க்ளோயியாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னு கேக்கி ஆகாது. அண்ட் உங்கள் ஸ்கின் காஞ்சி போகாமல் இருக்காது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன மாய்ஸ்சரைசர் சிரம் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதே மேக்கப்பை நீங்கள் பண்ணலாம். வெறும் உங்களோட மாய்ஸ்சரைசர் சிரமை மட்டும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பெனிஃபிட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹிந்தி ப்ளஸ் தமிழ் சேனல். ஆனால் ஒரு நாள் ஹிந்தினா ஒரு நாள் தமிழ் வீடியோ வரும். கண்டினியூஸாக மாற்றி வீடியோஸ் வரும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கணும் அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பை கைஸ், டேக் கேர். பை மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் எபிசோட்.